அனைவருக்கும் வணக்கம். ட்ராலி செட்டிங் வீடியோவிற்கு வரவேற்கிறோம். ட்ராலி அமைப்பு என்பது கிளையண்ட் சேவையை தொடங்குவதற்கு முன் தேவையான அனைத்து அழகு சாதன பொருட்கள், செலவழிப்பு பொருட்கள் மற்றும் உபகரணங்களை போதுமான முறையில் ஏற்பாடு செய்வதாக வரையறுக்கப்படுகிறது. பல்வேறு அழகு சாதன சேவைகளில் ட்ராலியை அமைப்பதற்கு தேவையான முன் நிபந்தனைகளை இப்போது புரிந்து கொள்வோம். சரியாக அனாலிசிஸ் கிளையண்ட் அம்சங்கள் மூலம் நவீன முடி வடிவமைப்பின் கொள்கையை அடைய முடியும். ஹேர்கட் செய்வதில் வெற்றிக்கான முக்கிய வாடிக்கையாளர்களின் சிறந்த அம்சங்களை முன்னிலைப்படுத்துவதாகும். ஹேர் கட்டிங், ஹேர் ஷேப்பிங் என்பது முடி வெட்டும் உபகரணங்களை பயன்படுத்தி கட்டிங், டேப்பரிங், டெக்ஸ்சரைசிங் மற்றும் தின்னிங் செயல்முறையாகும். ஆனால் முடி வெட்டுவதற்கு முன் வாடிக்கையாளர் ஆலோசனை கேட்பது மிகவும் முக்கியம். முக வடிவத்தை அடையாளம் காணுதல், ஹேர்கட் வகையை முடிவு செய்தல், ஹேர்கட் நீளத்தை தீர்மானிக்க முடி மற்றும் வளர்ச்சி முறைகள், அடர்த்தி, அமைப்பு மற்றும் முடியின் தன்மை ஆகியவற்றை கண்டறிதல், ஹேர்கட் வகைக்கு ஏற்ப உபகரணங்களை தேர்ந்தெடுப்பது. அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்ட பின்னரே சிகை அலங்கார நிபுணர் மிகவும் பொருத்தமான ஹேர்கட் பற்றிய ஆலோசனைகளையும் தொழில்முறை ஆலோசனைகளையும் வழங்க முடியும். முடி தொடர்பான நடைமுறைகளுக்கு வாடிக்கையாளரின் நிலை மற்றும் உணர்திறன் பற்றி ஆராய்தல் தேவைப்படுகிறது. கிளையண்ட் பதிவு வடிவத்தில் ஏதேனும் இருந்தால் வாடிக்கையாளர் ஆலோசனைக்கு பிறகு நிபந்தனைகளை குறிப்பிடவும். செயல்முறைக்கு தேவையான உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்களுக்கு ஏற்ப ட்ராலியை அமைக்கவும். பயன்படுத்தும் கருவிகள், உபகரணங்கள்: முடித்திருத்தும் கத்திரி, வால் சீப்பு, ஸ்டைலிங் சீப்பு, முடியை எளிதாக பிரிக்கப்படும் ராட்டேல் சீப்பு என்று அழைக்கப்படுகிறது, ரவுண்ட் பிரஷ், பிரித்தல் கிளிப், ஸ்ப்ரே பாட்டில், முதலுதவி பெட்டி, ட்ராலி. பயன்படுத்தும் பொருள்: காட்டன் தேவைக்கேற்ப, ஹேர் ஷாம்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, துண்டு, ஆல்கஹால், ஃபார்மலின், லைசோல் தேவைக்கேற்ப, ஹைட்ரஜன் பெராக்சைடு தேவைக்கேற்ப, கழுத்து துண்டு. ஒரு இனிமையான சிகிச்சை சேவையை பெறுவதற்கு ஹேர்கட் செய்வதற்கு முன் சில தயாரிப்புகள் தேவைப்படும். முடியை வெட்டுவதற்கு முன் ட்ராலி மற்றும் டிராப்பிங் கிளையண்டை அமைப்பதற்கான செயல்முறை பின்வருமாறு. உங்கள் கைகளை சுத்தம் செய்யுங்கள். வாடிக்கையாளரின் நகைகளை அகற்றி பாதுகாப்பாக சேமித்து வைக்கவும். 2 டவல்களை பயன்படுத்தி வாடிக்கையாளருக்கு ஷாம்பு போடுவதற்கு ஆடை அணியவும். வாடிக்கையாளரின் கழுத்தில் கழுத்து பட்டையை பயன்படுத்துங்கள். முடி வெட்டும் இடத்தை அமைக்கவும். தேவையான பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் ட்ராலியில் வைக்கவும். வாடிக்கையாளருக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவுங்கள். ஷாம்பு செய்த பிறகு வாடிக்கையாளரின் கழுத்தில் கட்டிங் ஷீட்டை வைக்கவும். வெட்டுவதற்கு முன் தலைமுடியை நன்றாக பிரஷ் செய்ய வேண்டும். ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சுகாதார விதிமுறைகளின்படி கருவிகள் மற்றும் உபகரணங்களை நாம் சரியாக சேமிக்க வேண்டும். எனவே நமக்கு தேவையானது: கருவிகள் மற்றும் உபகரணங்களை பயன்பாட்டிற்கு பிறகு அவற்றை மீண்டும் வைப்பதற்கு முன் சுத்தம் செய்யவும், கிருமி நாசினி தெளிக்கவும் மற்றும் கிருமி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். காயங்களை தவிர்க்க கூர்மையான கருவிகளை பாதுகாப்பாக சேமிப்பதை உறுதி செய்யவும். சீரான பாக்கெட்டுகளில் கூர்மையான கருவிகளை வைத்திருப்பதை தவிர்க்கவும். மின்சார உபகரணங்களில் கவனமாக இருக்கவும். வயர் அல்லது மற்ற பாகங்களை தரையில் விடாதீர்கள். தேவையில்லாத நேரங்களில் உபகரணங்களை அணைத்து வைக்கவும். இந்த வீடியோவில் பின்வரும் விஷயங்களை பற்றி அறிந்து கொண்டோம். வாடிக்கையாளரின் தேவையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப ட்ராலியை வடிவமைக்க வாடிக்கையாளர் ஆலோசனை முக்கியமானது. முடி அனாலிசிஸ், ஹேர் ஸ்டைலிஸ்ட் அல்லது அழகியல் நிபுணருக்கு ட்ராலியை தயாரிப்பதற்கான தயாரிப்புகள் அல்லது கருவிகள் அல்லது உபகரணங்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. எந்த ஒரு குறுக்கு மாசுபாட்டையும் தவிர்க்க கருவிகள் அல்லது உபகரணங்களை ஸ்டெரிலைசேஷன் மற்றும் சுகாதார விதிகளின்படி சேமிக்கப்பட வேண்டும்.
எந்த ஒரு விபத்தையும் தவிர்க்க ஒவ்வொரு கருவி அல்லது உபகரணங்களும் கவனமாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். கட்டுப்பாடற்ற இயக்கத்தை உறுதி செய்ய பணியிடம் சரியாக முறையில் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.